அனைவருக்கும் வணக்கம். ஒருவருக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி கிடைக்கும்? சில பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இன்னமாகவே வருவேன் அப்படின்னு ஆரம்பத்தில் படிக்கும்போதே முடிவு செய்து விடுவார்கள். அவர்களுக்கு லக்னம் லக்னாதிபதியும் யோக திசைகளும் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது இலக்கை நோக்கிய பயணம், தான் என்னவாகத்தான் வர வேண்டும், வேறு விஷயங்களில் தனக்கு ஆர்வம் இல்லை என்பது போல இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா, அதை படிப்பு முடித்தோடனே சில எண்ணங்கள், அதாவது நான் எனக்கு எந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பாங்க. அது அவர்களுடைய ஜாதகத்தில் கொடுப்பினை என்ன அமைப்பு இருக்கிறதோ அதன்படி தான் அவருடைய வேலை தொழில் அமைப்புகளும் இருக்கும். இந்த அமைப்பில் ஒருவருக்கு என்ன வேலை கிடைக்கும் என்பதை எப்படி கணிப்பது என்பதற்காகத்தான் பார்த்திங்கன்னா இந்த உதாரண வீடியோவை நாம் பார்க்குறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகர் பிறந்தது 29/6/1998 7:3 PM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 6ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சந்திரன் சனி கேது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னாதிபதியே 5ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனை ஆகிறார். லக்னாதிபதியும் ராஜயோகாதிபதியும் பரிவர்த்தனையான ஒரு நல்ல அமைப்புள்ள ஜாதகம்தான். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு அதாவது பிறந்ததிலிருந்து தொடர்ந்து அவயோக திசைகள், என்னதான் ஒரு ஜாதகர் யோகமாக இருந்தாலும் யோக திசைகள் நடைபெறும் போது ஜாதகரின் எண்ணங்களும் குறிக்கோளும் அதற்கேற்ப நகரும். அவயோக திசைகள் நடக்கும்போது படித்தது ஒன்றாக இருக்கும், தான் தேடும் தொழில் ஒன்றாக இருக்கும் என்பதற்கிணங்க இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கார், அவ்வளோதான். டிகிரி முடிச்சுட்டு மேற்கொண்டு தான் என்னவாக வர வேண்டும் என்ற எண்ணம் தற்பொழுது இந்த ஜாதகருடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது செவ்வாயே அதிக சுபத்தன்மையுள்ள கிரகம். செவ்வாய் குருவின் பார்வையில் சிம்மத்தில் அமர்ந்து அந்த சிம்மாதிபதி சூரியனுடன் பரிவர்த்தனையாவதால் இந்த ஜாதகருக்கு அரசு வேலையில் ஆர்வம் இருக்கும். சிம்மமும் சூரியனும் வளர்த்துட்டாலே அரசு சார்ந்த அமைப்புகளில் தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே போல் அந்த ஜாதகர் அரசியல்லையும் இருக்கார். இவருடைய தந்தையாரே ஒரு அரசியல்வாதி தான். மேலும் இந்த ஜாதகருக்கு பிறந்ததிலிருந்து பார்த்திங்கன்னா, சனி புதன் கேதுன்னு தொடர்ச்சியான அவயோக திசைகள், சுக்கிரன் அப்படிங்கிற அவயோக திசைகள். இந்த சுக்கிர திசை முதற் பகுதி இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தராது. குறிப்பாக இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா, சுக்கிர திசை காதல், பெண்கள் மேல் ஈடுபாடு, அதனால் பிரச்சனைகள் போன்ற இடையூறுகளை இந்த ஜாதகர் சந்தித்து வைப்பார். அதே சமயம் இந்த சுக்கிரன் பிற்பகுதி இந்த சுக்கிர திசை நன்றாகவே பலன் தரும். ஏனென்றால் அவர் தனது பாதக வீட்டிற்கு 6இல் மறைந்து 4ஆம் இடத்தில் ஆட்சியாகி மாளவிகா யோக அமைப்பில் இருக்கிறார். என்னதான் கடகலக்கணத்திற்கு அவர் பூர்ண ராஜயோகாதிபதி இல்லை என்றாலும், பூர்ணமாக மாளவிகா யோகத்தை தரமாட்டார் என்றாலும், அவர் பாதக வீட்டிற்கு மறைந்து 4இல் ஆட்சி பெறுவது நல்ல நிலைதான். அதாவது வீடு போன்ற அமைப்புகள், அதாவது சுக்கிரனின் உயிர் மற்றும் ஜட காரகத்துவ விஷயங்கள், காரக ஆதிபத்திய விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு நன்றாகவே நடக்கும். இப்பொழுதுதான் சுக்கிர திசையில் குரு புத்தி இந்த ஜாதகருக்கு போய்கொண்டிருக்கிறது. குரு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றது தவறு என்பதால் முதற் பகுதி அவர் 6ஆம் இடத்துக்கு கெடுபல்கள், ஏதாவது சில பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் போன்றவற்றையும் இந்த ஜாதகரை ஈடுபடுத்தி வருகிறார். குரு திசையின் பிற்பகுதியிலேயே இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கும். குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு கேட்டால் அந்த ஜாதகர், ஆமாம் எனக்கு அதாவது சீருடை பணியாளர் காவல்துறையில் தான் நான் வேலைக்கு போகணுங்கிற அமைப்பில் இருக்கிறேன், எனக்கு காவல்துறையில் தான் அதிகாரியாக வர வேண்டும், காவல்துறை தான் சிறந்த துறையாக எனக்கு தோன்றுகிறது, நான் அதில் தான் வர வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஜாதகத்தில் இருந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன? செவ்வாய் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறார். செவ்வாயை குரு பார்க்கிறார். அவரே லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியும் ஆகிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு செவ்வாயின் காரகத்துவமான இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆர்வம் இருக்கிறது. மேலும் சூரியனும் அங்கே பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதால் அரசு அமைப்புகளில் இந்த ஜாதகர் கண்டிப்பாக பணிபுரிவார் என்பதையும் இந்த ஜாதகர் எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் சுக்கிர திசை குரு புத்தி வரையும் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் எதுவும் இல்லை. குரு புத்தி பிற்பகுதியில் அவரே பாக்கியாதிபதி என்பதாலும், அவரே சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறார் என்பதாலும், சுக்கிரன் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார் என்பதாலும் குரு புத்தியிலேயே வேலை, திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த ஜாதகருக்கு நடக்கும். இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா புனர்பு தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஜோசியம் பயமுறுத்தியிருக்காங்க. இந்த சந்திரன் சனிக்கிடையில் டிகிரி வேறுபாடு அதிகம். மேலும் அங்கே கேது சம்பந்தப்பட்டிருக்கிறார். சனியுடன் கேது சம்பந்தப்பட்டாலே அந்த புனர்பு தோஷமெல்லாம் ஜாதகருக்கு அடிபட்டு போகும். அந்த சனி நல்ல பலன்களை தருவார்.
7ஆம் அதிபதி 9இல் அமர்ந்து பாபராகி 9இல் அமர்ந்து தவறு என்றாலும் அவர் வளர்பிறை சந்திரன் மற்றும் கேதுவுடன் இணைந்து வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருந்தால் இந்த ஜாதகருக்கு நல்ல மன வாழ்க்கை, நல்ல மேம்பட்ட இடத்திலிருந்து மனைவி அடையக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஜாதகருக்கு இருக்கிறதே தவிர இந்த புணர்வு தோஷம் அப்படி இப்படின்னு எல்லா நிலையிலும் போட்டு அந்த ஜாதகரை குழப்பி எடுக்கிறாங்க. குறிப்பாக இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் தான் அந்த தோஷத்தை பற்றி அதிகமாக சொல்கிறாங்க. அங்கேன்னா அங்கே வந்து டிகிரி அமைப்பெல்லாம் யாரும் பார்க்குறதே இல்லை. மேம்போக்காக இந்த புணர்வு தோஷம் இருக்குது, கலஸ்திர தோஷம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது, ஆண் சாபம் இருக்குது, ஜாதகரை பயமுறுத்தும் விஷயங்களில் கூறி ஜாதகரை பயமுறுத்துகிறார்கள். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி வளர்பிறை சந்திரன் மற்றும் கேதுவுடன் இணைந்து ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும். சுக்கிரன் சாரத்தில் இருக்கிற இந்த குரு புத்தியிலேயே ஜாதகருக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். மேலும் அடுத்தடுத்து இந்த ஜாதகர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசுக்கு மேலே தான் யோக திசைகள் வருகிறது. சூரிய சந்திர செவ்வாய் அடுத்தடுத்த யோக திசைகள் சரியான பருவ வயதில் வருவதால் இந்த ஜாதகர் தான் தேர்ந்தெடுக்கும் துறையில் ஒரு உன்னத நிலைக்கு வருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாகவே சிம்மமும் சூரியனும் வலுத்துட்டாவே அந்த ஜாதகத்துக்கு அரசு சொந்தம் நாட்கள் வந்துடும். அதை கேட்டால் தசாப்தியில் வர வேண்டும். இதுவே இளமையிலேயே நமக்கு தற்போது சூரிய திசை நடந்து கொண்டிருந்தால் அந்த சூரிய திசை உடனே ஆரம்பித்த உடனே இந்த ஜாதகத்துக்கு அரசு வேலை கொடுத்துருவோம். ஆனால் அவயோக கிரகமான சுக்கிர திசை நடப்பில் இருப்பதாலும் என்ன இருந்தாலும் அவர் 11 தனது பாதக வீட்டிற்கு 6இல் மறைந்து 4ஆம் வீட்டில் இந்த மாளவியா யோகம்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் இருக்கார். பொதுவாக யோகம் என்பது லக்னாதிபதிக்கு நண்பர் நட்பு கிரகங்கள் கொடுக்கும் யோகங்கள் தான் உன்னத நிலையில் இருக்குமே தவிர பகை கிரகங்களால் ஏற்படும் யோகங்கள் சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்காது. கடகர்களுக்கெல்லாம் மாளவியா யோகம் மிகச்சிறப்பான பலன்களை எல்லாம் ஒன்றும் செய்துவிடாது. அதே சமயத்தில் கெடுபலங்களையும் செய்யாது. ஏனென்றால் தனது பாதக வீட்டிற்கு 6இல் மறைவதாகும். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் 6ஆம் இடம் கொஞ்சமாவது பங்கப்படணும். 6ஆம் இடத்துக்கு முழுசாக அங்கே ஆட்சி பெற்ற நிலையும் தரும்போது வேலையும் தரும், அதாவது கடன் வம்பு வழக்கு எதையும் தரும். நல்ல வேலையாக 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்தையும் சனி பார்ப்பது குரு அங்கே 6ஆம் இடம் ஓரளவாவது பங்கப்படுகின்ற நிலையில் இந்த ஜாதகருக்கு அரசு சம்பந்தமான வேலை, காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது காவல்துறையோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோ இது போன்ற அமைப்புகளில் சீருடை பணித்துறை அது இந்த ஜாதகருக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்படி தான் ஒரு ஜாதகருக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானித்து சொல்லணும். சில சமயம் ஜாதகரே அதில் ஈடுபாடு கொண்டு சொல்லுவாங்க, சில சமயம் அதில் ஈடுபாடு ஏற்பட்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அல்லது எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு வருவாங்க. அதற்கு சரியான பதிலை கூறுவது தான் ஜோதிடனுடைய கடமை. இங்கே செவ்வாய் ராஜயோகாதிபதி என்பதாலும் அவர் 5ஆம் வீட்டோடு பரிவர்த்தனை ஆவதாலும் சூரியனும் பரிவர்த்தனை அடைவதாலும் இந்த ஜாதகருக்கு 6ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று அடிமைத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தை பார்ப்பதாலும் இந்த ஜாதகருக்கு அரசு சார்ந்த உத்தியோகங்கள் உறுதியாக கிடைக்கும். குறிப்பாக செவ்வாயின் காரகமான அந்த சீருடை தொழில், யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சீருடை பணி உறுதியாக அமையும். சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் அடுத்தடுத்து இந்த ஜாதகருக்கு வருவது மிகவும் உன்னத நிலை. இந்த லக்னாதிபதியும் இந்த தனாதிபதியும் 2ஆம் அதிபதியும் ராஜயோகாதிபதியும் பரிவர்த்தனையாவது மிக உன்னத அமைப்பாகும். ஒரு ஜாதகத்தில் ராஜயோக கிரகங்கள் பரிவர்த்தனையாவது மிக உன்னத அமைப்பு. அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் இருக்கிறார். தனக்கு பிடித்த நண்பரான சூரியனின் 18 வீட்டில் அமர்ந்து அந்த சூரியனோடு பரிவர்த்தனை அடைந்து குருவின் பார்வையில் நமக்கு அந்த செவ்வாயின் காரகத்துவ விஷயங்களில் ஜாதகர் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் துறையில் ஒரு நல்ல நிலைக்கு வருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் எந்த அளவுக்கு வருவார் என்கிறது அந்த லக்னாதிபதியும் சுபத்தன்மையை பொறுத்தது. லக்னாதிபதி இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வளர்பிறை சந்திரனாகி சனி கேதுவோட இணைஞ்சு பெரிய நெருங்கிய இணையாட்டியும் சனி கேது தொடர்பில் இருக்கிறார். வீடு கொடுத்த ஆட்சியாக இருக்கார். லக்னாதிபதி சுபராகி 9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த சனி கேது உடன் இணைவது தவறுதான். லக்கணத்தை எந்த விதமான சுபகிரகம் பார்க்கவில்லை. லக்கணத்தையும் சுபர் பார்த்து லக்னாதிபதி ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலம் இது போன்ற அமைப்பில் அமைந்திருக்கும் பட்சத்தில் இவன் காவல்துறையில் அதாவது எஸ்பி, ஐஜி, டிஐஜி போன்ற உன்னத நிலைக்கு வருவார். ஆனால் அந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு இல்லாதால் அந்த ஜாதகர் இன்ஸ்பெக்டர் அந்த அமைப்புக்குள்ளாக ஒரு காவல்துறையில் ஒரு உயர்நிலை காவல்துறை ஆய்வாளர் போன்ற அமைப்புக்கு மேல் இந்த ஜாதகருக்கு வரும் கொடுப்பினை குறைவு என்பது இந்த ஜாதகத்தின் படிநிலை அமைப்பு நமக்கு நன்றாக கூறுகிறது. நன்றி, வணக்கம்.